ரைட், வெல்கம் பேக். நாம பார்க்க போகிறது 6.2ல என்ஜின் பார்ட்ஸுக்குள்ள இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் உள்ளுக்கு போ. ஓகே ரைட். அப்போ ஹெட்டிங் போட்டு வைங்க 6.2 என்ஜின் தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் பாகங்கள். ரைட், என்ஜின் தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் பாகங்கள், என்ஜின் பார்ட்ஸை பார்க்கணும். ஓகே ரைட். நமக்கு தெரியும் என்ஜின்ல தகனம் மூலமாக உருவாகிற சக்தி நமக்கு என்ன சக்தியா கடைசியில கிடைக்குது? பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தியா கிடைக்குது. ஒரு மெக்கானிக்கல் என்ன ஒரு பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தியாக நமக்கு கிடைக்குது. அந்த பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தியெல்லாம் வானம் என்ன செய்யுது? முன்னோக்கியோ பின்னோக்கியோ என்ன செய்யுது? செலுத்தப்படுது. ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் எஞ்சில நிகழ்ற தகனம் என்ன சக்தியா மாற்றப்படுது? பொறிமுறை இயக்கப்பாடு சக்தியா மாற்றப்பட்டு அந்த சக்தியால் என்ன செய்யுது? வானம் முன்னுக்கு பின்னுக்கு சொல்லி நகருது. ஓகே, இந்த விஷயம் கிளியர் தானே? ரைட். அப்ப மூலாவது இந்த பாயிண்ட் எழுதுங்க. மூலாவது பாயிண்ட்ஸ். என்ஜினில் நிகழும் எரிபொருள் தகனம். என்ஜினில் நிகழும் எரிபொருள் தகனம் என்ஜினில் நிகழும் எரிபொருள் தகனம் காரணமாக எரிபொருள் தகனம் காரணமாக பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தி பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தி தகனம் காரணமாக பொறிமுறை இயக்கப்பாட்டு சக்தி விளைவாக பெற்றுக்கொள்ளப்படும். விளைவாக பெற்றுக்கொள்ளப்படும். பெற்றுக்கொள்ளப்படும். ரைட். ஓகே, இப்ப ஒரு விஷயத்தை கவனிங்க. என்ஜின்ல தகனமா நடக்கிறது விளைவுல உங்களுக்கு இயக்கப்பாட்டு சக்தியா வருதுன்னா சும்மா இடத்திலிருந்து இடத்த வருமா? இல்ல. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கொண்டு போறேன்னா ஊடு கடத்துறதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேணுமா? இல்ல. வழங்குதா? சும்மா இப்ப ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடுத்தா படம் எடுத்து பார்த்தாலும் இஜல்ல இருந்து அங்கால பக்கம் போறேன்னாலும் அதுக்கு முன்ன இருக்கி ஒரு ஹோல்ட்ரிக்கா இல்லையா? ரைட். அப்ப ஒன்றுக்கு இடையில ஒரு மீடியம் ஒன்று இருக்கணும், நடுவுல தொடர்பாளர்களுடைய ஒரு இடம் ஒன்று இருக்கணும். அது மாதிரி தான் என்ஜினுக்கு பத்துறது தகனம் நடக்கிறது டயர் அடியே வரணுமாக இருந்தால் ஒரு மெக்கானிக்கல் சக்தியை வரணும்னுச்சுன்னா அது ஒரு பார்ட் தான். பார்ட்ஸ்கள் கணக்க பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். சரியாவோட அப்போ இடையில நான் பார்த்தோம் நேற்று பலுவுக்கு இடத்தும் பாங்கன்னு சொல்லப்படும். கிளச் பார்த்தோம், ரைட். கியர் பாக்ஸ் பார்த்தோம், ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பார்த்தோம், ஃபைனல் டிரைவ் பார்த்தோம், டிஃபரன்ஷியல் பார்த்தோம், எக்ஸில் பார்த்தோம். இப்படி உலகத்தையும் தாண்டி அஞ்சு வந்து சேரணும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துணைக்கூறுகள் அல்ல. அந்த ஒவ்வொரு துணைக்கூறு மொத்தமா சேர்ந்து ஒரு தொகுதியா ஒர்க் பண்ணி தான் அந்த சக்தியை கடத்துது. விளங்கித்தானே? ரைட். அப்ப தொடர்ந்து எழுதுங்க. இதற்காக என்ஜினில் பல துணைக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து தொழிற்படுகின்றன. இப்ப ரைட் முடிஞ்சா எல்லாரும் ரைட். இப்ப கவனி, உங்களுக்கு தெரியும் பவர் எங்க உற்பத்தி ஆகுது? என்ஜினுக்கு. ரைட். அப்ப நான் முதல் படிக்க போற ஆள் என்ஜின். இந்த என்ஜினுக்குள்ள யார் இருக்கா, இதுக்குள்ள என்ன விளக்கமிங்கிறது அவ்வளோத்தையும் அடிச்சு படிச்சு முடிச்சு கொடுத்தா அடுத்துக்கிட்டு போறோம். ரைட். இப்போ மூலாதாள் இப்போ மனுஷனுக்கு எப்படி ஹார்ட்டோ வானத்துக்கு என்ன என்ஜின்.
இப்போ நாம் இப்போ எல்லாரும் மெக்கானிக்கல் டாக்டர் சரியானே ரைட் இப்போ நாம் என்ன அப்புறம் என்ஜினுக்கு படிக்கணும் முதலா ரைட் இப்போ என்ஜினை பற்றி ஒன்றை படிக்கணும்னு சொன்னா என்ஜின்ல டைப் இருக்கு சரியா போல கேட்டுப்பீங்க வி டைப் என்ஜின் சில கேள்விப்பட்டு இருக்கீங்க வி டைப் என்ஜின் 8 சிலிண்டர் அது இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்க ரைட் இப்போ வி டைப்புங்கிற என்ன 8 சிலிண்டருங்கிற என்ன இல்லை அப்போ பார்க்கணும் ரைட் அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்போம் என்ஜினை வந்து கொஞ்சம் டைப்பாக பிரிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிஸ்ல என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அதுல முதலாவது பேசிஸ் தான் என்ஜினுக்குள்ள இருக்கிற போர் ரைட் இப்போ திருடியை நாம கூறணும் செய்யணும்னா இப்போ நான் இதான் ஒரு என்ஜின்ல மேல் பக்கம் எடுப்புமே இது ஒரு என்ஜின் அப்படி மேல் பக்கம் என்ன இந்த என்ஜினுக்குள்ள இப்படி துளைகள் இருக்கும் போர் போர்ல இது எப்படி இருக்கும் ரைட் எப்படி இருக்குன்னா ஒரு உருளை அமைப்புல இருக்கு ஒரு மீன் டின் இருக்குதானே இல்லாட்டி ஒரு பைப் இருக்குதானே அந்த பைப் எப்படி உங்களுக்கு குழாய் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இரும்பு துண்டுல நடுவில் நினைப்பாரு குழாய் மாதிரி துண்டா அப்படி நினைக்கும் வார்ப்பு செய்யப்பட்டு சரியா இரும்பு வட்டியெல்லாம் எடுக்கிறல்ல என்ன செய்யறேன் வார்ப்பு செய்யறேன் வார்ப்பு இரும்புல என்ன செய்யறேன் அப்படி இதுக்குள்ள வச்சு அச்சில வச்சு வார்த்து எடுக்கிறேன் சரியானே அப்ப இது எப்படி போகும் முள்ளுக்கு அப்படின்னா இப்படி ஒரு வட்டமா வந்து இப்படி ஒரு ஹோல் அவளுக்கு போகும் சரியானே இதான் இந்த துளை இந்த துளை எப்படி டிசைன் பண்ணு பட்டிக்கோ அதை வச்சு இன்ஜினுக்கு சொல்லி கொஞ்சம் டைப் விளங்குதா அதுல முதலாவது இன்ஜினை சொல்ற இன்லைன் என்ஜின் வச்சிருக்கோம் நம்மளோட சாதாரண வாகனங்களுக்கு ஈகிற என்ஜின் எல்லா பிஸ்டனும் இப்படி இப்படி இப்போ இன்ஜின் தூக்கினா இப்படி வைக்கிறது என்ன இப்படி இன்ஜின் செய்யும் ஒவ்வொரு துளைகள் இப்படி இப்படி நிறைய சரியானே அது சொல்லி இன்லைன் என்ஜின் உள்ளாமை என்ஜின் சரி இன்னொரு இன்ஜின் பேரு வி டைப் என்ஜின் வி டைப் என்ஜின்னா இதே உருளை தான் இன்ஜின் எப்படி இருக்குன்னு இப்படி நான் மாதிரி வந்து இப்படி இருக்கு அப்ப வி டைப் அந்த போர் இப்படி ஒரு போர் இப்படி ஒரு போர் ரைட் இப்படி ஒரு போர் ரெண்டு போர்ல இருந்தும் வார பிஸ்டன்ல இதெல்லாம் பவர் எல்லாம் வந்து என்ன செய்வாருன்னா ஒன்று குழுவர் அந்த ஒன்று வந்து நடுவில் இருக்குது இதுல இருந்து வார ரெண்டு சேர்ந்து ஒன்று கூப்பிட்டு குழுவர் சரியானே அந்த ஒன்று என்னங்கிறத பின்னால சரி ரைட் சுழற்றி தண்டுன்னு சொல்லி படிச்சோம் முதல்ல சின்ன ஞாபகம் இல்லையா அந்த சுழற்றி தண்டுக்கு கொடுக்குறோம் இல்லை ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் படிப்போம் இப்போ இன்ஜின் டைப் வச்சு எழுதுறேன் இந்த ஊரில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைப்பிங் சரியானே இப்படி மொத்தம் எத்தனை இன்ஜினா 7 வகையான என்ஜின்கள் இருக்கு சரியானே இந்த உருளோட ஷேப்பை வச்சு 7 வகை இருக்கு இப்படி நேரம் வைக்கிறது கொண்டு இருக்கு இப்படி கடையாகிறது கொண்டு இருக்கு டபிள்யூ மாறிக்கிறது கொண்டு இருக்கு கடையாகிறது கொண்டு இருக்கு ஹெலிகாப்டர் இன்ஜின் கொண்டு இருக்கு சரியானே அப்படி அது நான் என்ன சரி இப்போ ஒன்று அழுது வந்தானே ஒன்றுண்டா நான் விளக்கப்படுத்தி இப்போ ரைட் இது நார்மலான ப்ரீ நாலேஜுக்கு தான் அப்போ என்ஜின் வகைப்படுத்தல் எழுதுங்க நினைக்கிறேன் நீங்கள் வகைப்படுத்தல் எழுதிட்டு போனாச்சு வகைப்படுத்தல் சொல்லி போட்டு வி டைப் டபுள் டைப் எழுதிட்டு நீங்கள் என்ன போலையாகும் இது முதல்ல டைப்புக்குள்ள வர வகை தானே இது மாதிரி இன்னொரு வகையை வச்சு நான் வகைப்படுத்துவோம் இப்போ நாம் இதை எதை வச்சு வகைப்படுத்துகிறோம் என்ஜின்ல ஊரில் அமைஞ்சிக்கிற அமைப்பை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் வகைப்படுத்துகிறோம் அப்போ என்ஜின்ல ஊரில் அமைஞ்சிக்கிற அமைப்புங்கிறது ஒரு வகையான வகைப்படுத்து வழங்கிட்டா ரைட் அப்ப நீங்க முதல் அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் மாதிரி சப் ஹெட்டிங் கொண்ட போட்டு எழுதுங்க பல நியதிகளுக்கு ஏற்ப பல நியதிகளுக்கு ஏற்ப பல நியதிகளுக்கு ஏற்ப என்ஜின்களை வகைப்படுத்த முடியும் பல நியதிகளுக்கு ஏற்ப என்ஜின்களை வகைப்படுத்த முடியும் அதுல முதலாவது வகைப்படுத்தல் அதுல முதலாவது என்ஜினுள் அதுல முதலாவது என்ஜினுள் உருளைகள் அமைக்கப்பட்டிருக்கும் விதத்திற்கேற்ப
ரைட். அதுல முதலாவது விதம் உள்ளமை வகை என்ஜின். உள்ளமை வகை என்ஜின். உள்ளமை வகை என்ஜின். உள்ளமை ஊனா இல்லன் கொம்புல உள்ளமை வகை என்ஜின். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற இன்லைன் என்ஜின். இன்லைன் என்ஜின். இரண்டாவது வி வடிவ என்ஜின். வி வடிவ என்ஜின். வி வடிவ என்ஜின். வி வடிவ என்ஜின். மூன்றாவது வி வடிவ என்ஜின். மூன்றாவது கிடை வடிவ என்ஜின். கிடை வடிவ என்ஜின். கிடை வடிவ horizontal flat engine. கிடை வடிவ right engine. horizontal flat engine. நாலாவது W வடிவ engine. W வடிவ engine. W type engine. ஐந்தாவது முன்பின் அல்லது நிகர் மாற்று என்ஜின். முன்பின் அல்லது நிகர் மாற்று என்ஜின். முன்பின் அல்லது நிகர் மாற்று என்ஜின். reciprocating engine. reciprocating engine. right. முன்பின் அல்லது நிகர் மாற்று என்ஜின் வந்து reciprocating engine. ஆறாவது சுழல் என்ஜின். சுழல் என்ஜின். ரோஷியல் என்ஜின். ஆறாவது வந்து சுழல் என்ஜின். 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 இதுல இருக்கிற இன்லைன் என்ஜின் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். வி டைப் என்ஜின். ஏழாவது வந்து ஆரை வழி என்ஜின். ஏழாவது வந்து ஆரை வழி என்ஜின். ஆரை வழி என்ஜின். ரேடியல் என்ஜின்.
ஆரை வழி என்ஜின். ஆரை வட்டத்தில் ஆரை வழி என்ஜின். ஆரை வழி என்ஜின். ரைட். ரேடியல் என்ஜின். ரைட். இதுல பாருங்க, கவனி. இதுல விஷயம் என்னன்னா, இந்த கிடை வடிவ என்ஜின் இன்ஜின் போர் எப்படி இருக்கும்? ஃபிளட்டா இருக்கும். சரியா? இந்த மாக்குற என்ஜின் போர் அடிச்சீங்கன்னா போர் எப்படி இருக்கும்? ஃபிளட் ஆகும். பிஸ்டன் இப்படி போய் வரும். சரியானே? ரைட். அடுத்தது வந்து டபிள்யூ டைப் என்ஜின்டா இப்படி டபிள்யூ டைப்ல இருக்கும். விளங்கித்தானே? போர் வந்து டபிள்யூ டைப்ல இருக்கும். அடுத்தது ரெசிப்ரோகேட்டிங் என்ஜின் முன்பின்னல நிகர்மாற்றி இயக்கம். ரைட். அதுவும் வந்து இப்படி முன்னுக்கு பின்னுக்கு போய் வர டைப்ல இருக்கும். ரைட். அடுத்தது வந்து சுழல் என்ஜின், ரோஷியல் என்ஜின். அதை வந்து ஒன்று இப்படி நடுவில் இருக்க. ரைட். இப்படி சுத்தி வர மாதிரி. அடுத்தது என்னன்னா ஆரை வழி என்ஜின், ஹெலிகாப்டர் இருக்கு. இது கிட்டத்தட்ட 12 போர் அப்படிங்கிறதும் இருக்கு. இப்படி ஒன்று இருந்தா இதுக்கு பக்கத்துல இன்னொரு மாக்கர் அடிக்கணும் அப்படியே வரும், இன்னொன்று அடிக்கணும் அப்படியே வரும். இப்படி எல்லாம் சேர்ந்து கடைசி நடு மையத்தை டார்கெட் பண்ணா இப்படி. ரைட். விளங்குதா? இப்படி விளங்கிதானே? அப்ப இதெல்லாம் அப்படி வட்டம் அரிக்கும். எல்லா போரும் எப்படி இருக்கும்? வட்டம் அரிக்கும். விளங்கிட்டா? இது ஒரு போர் இருந்துச்சுன்னா ஒரு துளைண்டா இது ஒரு துளை, இது ஒரு துளை. ஆனா எல்லாத்துல சக்தியும் எங்க விடுவோம்? சென்டர்ல விடுவோம். விளங்கிட்டா? இந்த என்ஜின் எங்க யூஸ் பண்றீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்கு தானே? ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்றது அந்த ரேடியல் ஆரை வழி என்ஜின் எங்க யூஸ் பண்றா? ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்றேன். ரைட். அப்ப இந்த வி டைப்ல எங்க யூஸ் பண்ற? லேண்ட் ரோவர், லேண்ட் க்ரூசர்க்குலாம் என்ன செய்வான்? அதுல யூஸ் பண்ணுவான். ரைட்டா? அப்ப இதுக்கு பக்கத்துல உங்களுக்கு தேவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணப்படும். இது வந்து ரேஞ்ச் ரோவர் மாதிரி வாகனங்களுக்கு யூஸ் பண்ணப்படும். லேண்ட் க்ரூசர், ரேஞ்ச் ரோவர் அது யூஸ் பண்ணப்படும். ரைட். ஓகே. மூணாவது உருளையோட வகையை கொண்டு நாம் என்ன படிச்சோம். இப்ப ரெண்டாவது படிக்க போறது உருளை எத்தனை இருக்கும் அதை கொஞ்சம் வைக்கிறது. ரைட். அப்ப உருளையின் எண்ணிக்கையை கொண்டு முதலாவது தனி உருளை என்ஜின், ரெண்டாவது பல் உருளை என்ஜின். ரைட். பல் உருளை என்ஜின், பல் பாம்பு இல்லைன்னா பல் உருளை என்ஜின், பல உருளைகளை கொண்ட. ரைட். பல் உருளை என்ஜின். ரைட். தனி உருளை என்ஜின், பல் உருளை என்ஜின். ஒன்று உங்களோட மோட்டர் பையில இருக்கிற மாதிரி ஒரு உருளை இருக்கும். அப்படி என்ன செய்யும்? ஒன்றுக்கு மேற்பட்ட உருளை இருக்கும். வழங்கிட்டா? அது எத்தனை இருக்கலாம்? வழங்கிட்டா? சில ஷிப்புகளுக்கு 12 வரை இருக்கும். ரைட். கூட உருளையில் காணப்படுற இடம் வந்து ஷிப்புகள் தான். வழங்கிட்டா? ரைட். அப்ப தனி உருளை என்ஜின், பல் உருளை என்ஜின் இருக்கு. ஒன்று தனி உருளைக்கும் அப்படி பல உருளைகள் இருக்கு. ரைட். மூணாவது ஹெடிங் அடிப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு. அடிப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு. அடிப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு. அடிப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு. அடிப்பு உண்டா என்னன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன இப்படி இந்த உருளை வந்து இப்படி ஒன்று இருக்குல்ல, அது என்னது? நான் முன்ன படிச்சேன் போர். போர் இப்படி இருக்குன்னா இந்த போருக்குள்ள ஒரு ஆள் இருப்பார். அவரோட பேர் சொல்ற பிஸ்டன். சரியானே? இது மேலுக்குள்ள அடைச்சிருக்குமா? இப்படி அடைச்சிருக்கு. சரியா? இவ்வளவு அடைச்சிருக்கும். இவ்வளவு காத்து வார போறதுக்கு வால்வு இருக்கும். ரைட். இந்த பிஸ்டன் இப்படி இருக்குன்னு சொன்னால்
இந்த பிஸ்டன் இப்படி இருக்கின்றால் இந்த பிஸ்டன் ஒரு தரம் இப்படி கீழுக்கு போகும். சரியா? நல்லா பார்த்துக்க. ஒரு உருளை எப்படி இருக்கின்றீங்கன்னா அப்படி பிஸ்டன் கீழுக்கு வரும், திரும்பி மேலுக்கு போகும், கீழுக்கு வரும், மேலுக்கு போகும். மேக்சிமம் ஒரு இந்த மட்டத்துக்கு வருதுன்னா உள்ள இங்கே போய் பட மாட்டான், கீழுக்கு ஒரு இந்த மட்டம் வர தானே. இதுக்குள்ள பெட்ரோலும் காத்துங்க இது கலக்க கலந்து மூலாதாரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4 தரம் வந்து ஒரு தரத்துல பவர் அடிபடுவே. சரியா? ஒரு தரம் இப்படி வரக்கூடாது, வெடிக்கிட்டு மேலுக்கு வெடிச்சுட்டுன்னா பவர் வருது, பவர் வந்து திரும்பி புகை வழியாது. இந்த வேலை மூலம் 4 தரம் இப்படி மேலுக்கு கீழுக்கு போய் வந்தது பிறகு நடக்குதுன்னா மொத்தமா மேலுக்கு கீழுக்கு போய் வர சேர்த்து மொத்தம் 4 தடவைன்னால் அப்ப 4 தடவை இப்படி கீழுக்கு போய் வந்துச்சுட்டா அப்ப அடிப்புங்கிறது ஸ்ட்ரோக். ரைட்? ஸ்ட்ரோக், 4 ஸ்ட்ரோக், 2 ஸ்ட்ரோக்னு சொல்லி கேள்விப்படுங்க. அந்த ஸ்ட்ரோக் தான் அந்த அடிப்பு. 2 தரம் இப்படி கீழுக்கு போய் மேலுக்கு வரக்கூடாது, வெடிச்சு புகை எல்லாம் வழியாச்சுன்னா அதுக்கு பேர் 2 ஸ்ட்ரோக். 4 தரம் அடிச்சா தான் புகை வரும், அது 4 ஸ்ட்ரோக். வரைந்தானே. அந்த அடிப்புண்டா என்ன, ஸ்ட்ரோக்குண்டா என்னங்கிறத நம்ம படிப்போம். ரைட்? அப்ப எத்தனை ஸ்ட்ரோக் இருக்கு? 2 ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்கு. சரியா? அப்ப அடிப்புகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதுக்குள்ள முதலாவது ஈரடிப்பு என்ஜின், ஈரடிப்பு என்ஜின். 2வது நாலடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின். ஈரடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின். ஈரடிப்பு என்ஜின், நாலடிப்பு என்ஜின். ஓகே, அடுத்தது 4வது ஹெடிங், எரிபொருள் வகைக்கு ஏற்ப. எரிபொருள் வகைக்கு ஏற்ப. எரிபொருள் வகைக்கு ஏற்ப. எரிபொருள் வகைக்கு ஏற்ப என்னென்ன என்ஜின் வரும் சொல்லுங்க? பெட்ரோல் என்ஜினும் டீசல் என்ஜின் தான். வேற என்ஜின் தண்ணி என்ஜின் டீசல் அப்படி ஏரியா அது மெயினான என்ஜினா கருதப்படுறது. சரியா? அப்ப எரிபொருள் வாங்கிய போன்று பெட்ரோல் என்ஜின், அடுத்து டீசல் என்ஜின். ஒன்று பெட்ரோல் என்ஜின், அடுத்தது டீசல் என்ஜின். பெட்ரோல் என்ஜின் அல்லது டீசல் என்ஜின். ரைட்? 5வது என்ஜின் குளிர்த்தல் முறைக்கு ஏற்ப. என்ஜின் குளிர்த்தல் முறைக்கு ஏற்ப. எப்படி இன்ஜின் வந்து கூலாக்கப்படுதோ அதை பொறுத்து என்ஜின் டைப் இருக்கு. என்ஜின் குளிர்த்தல் முறைக்கு ஏற்ப. என்ஜின் குளிர்த்தல் முறைக்கு. ரைட்? அப்ப ஹம்தி நான் என்ஜின் குளிர்த்தல் முறை படிச்சோம் சாப்பிச்சா என்னென்னதை வச்சு குளித்தல? 2 டைப் தான். என்னென்ன? காத்தை பயன்படுத்தி குளித்துறதும் திரவத்தை பயன்படுத்தி குளித்தது. அப்ப காற்றை பயன்படுத்தி குளித்தப்பட்டுச்சுன்னா அது காற்று வழி குளித்தல் எஞ்சி. கூல நெஞ்சு உங்களோட மோட்டார் பைக்குக்கெல்லாம் வெளியில வின்ஸ்விட்ச் பந்து தானே, அதுல காத்து பட்டா ஆட்டோமேட்டிக்கா கூல் டவுன் ஆகும். அதை விட்டு போட்டு ரேடியேட்டர் பயன்படுத்தி திரவத்தை பயன்படுத்தி கூல் டவுன் படிச்சுன்னா அது திரவ குளித்தல் எஞ்சி. ஓகே, ரைட்? அப்ப அது காற்று குளித்தல் எஞ்சி. காற்று குளித்தல் என்ஜின். 2வது திரவ குளித்தல் என்ஜின். அதான் நான் அதிலேயே படிப்பிச்சேன். துளைமணியெல்லாம் சொன்ன ஞாமிகா எங்க ரிங்கோக்கு போனேன். நேத்துங்க ஓகே, ரைட்? ஓகே, என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதிகள். ஹெடிங், என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதிகள். என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதிகள். சின்ன பிள்ளை மாதிரி சண்டை அடிக்கிறது, கத்துறது. நான் இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன். அப்படியே நீ அடுத்து அப்படியே கமரா திருப்ப நங்காலே கண்டுபிடிக்கிறார்கள் வரையும் லைவ். ரைட்?
என்ஜின் ஒன்றின் பிரதான பாகங்கள் கூட என்ஜினை 3 வகையா பிரிக்கலாம், 3 துண்டா பிரிக்கலாம். நான் என்னென்ன துண்டு நான் என்ஜின் ஒண்ட 3 துண்டா உடைக்கலாம். தலை பவுரு என்ஜின் ஹெட், அடுத்தது பொடி, அடுத்தது எண்ணெய் வாங்க தொட்டி. என்ன ஒயில் ஸ்டாம்ப், ஒயில் ஸ்டாம்ப் ஒயில் ஸ்டாம்ப். அப்ப 3 துண்டா பிரிக்கலாம். அப்ப பாரு, இது ஒரு என்ஜின் எடுப்பு, ரைட்? கற்பனைக்கு இது ஒரு என்ஜின், இது ஒரு என்ஜினா, துண்டு எடுப்பு, ரைட்? இப்படி துண்டு எடுத்தா என்ஜின்ல மேலுக்கு நட்டு போட்டு உலகத்தையும் ஒரு கவர் ஒன்று அடிப்போம், ரைட்? இது என்ஜின் தலைங்க. இது கீழே இவ்வளவு கொஞ்சம் சின்ன நோமலான, இது இவ்வளவு தனி இதுல வரக்கூடால சாய் கிரே கலர்ல வந்துச்சுண்டா, இது கொஞ்சம் கருத்த கலர் மாதிரி இருக்கும். கீழே நோமல் தகடு மாதிரி நாங்க பாக்குறோம். இந்த துண்டு இவ்வளவு இப்படி கீழே கூட்டி இதுக்குள்ளாம் உங்களோட ஒயில் எல்லாம் தேங்கி நிற்கும். இந்த மேலுக்கு வர இந்த ஏரியாவை சொல்றது ஹெட், தலை. இதுக்குள்ள ஓட்ட மாதிரி இருக்கும். நான் நீங்க மேலுக்கு ஊத்துற ஒயில் தான் கீழுக்கு வரும், கீழே இந்த மேலுக்கு பம்ப் பண்றதுக்கு பம்பு இருக்கும் உள்ளு, சரியானே? எல்லாம் அவளுக்கு அள்ளி விசிற முறை கணக்க முறையில் இருக்கு, எல்லாம் நான் படிப்போம். அப்ப கீழுக்கு இருந்து போறது மேலுக்கு போய் மேலுக்கு இருந்து கீழுக்கு வடிஞ்சு வரும். அப்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ரைஸ் பண்ண போடாங்கிற ஏன்னுச்சுன்னா கீழிக்கிற ஒயில் அவ்வளோ மேலுக்கு போய் ஒவ்வொரு மெக்கானிசம் இப்ப 2 உறைஞ்சி இப்படி உறைஞ்சி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயும் ஓட்டுறீங்க. இது உறைஞ்சிற பகுதி இருந்துச்சுன்னா இதுல ஓட்டுறீங்க. உள்ள ஒயில் இதுக்குள்ள வழி படியும். அப்ப இந்த பகுதியில் இப்படி உறைஞ்ச விட நடக்கும். ஏற்கனவே லுப்ரிகேஷன் இருக்கு, உராய்வு வராது. அப்ப உராய்வு வராது இருந்துச்சுன்னா சக்தி இழக்கப்படாது. உராய்வு வந்துச்சுண்டா சூடாகும், சூடானா சக்தி இழக்கும். அதே டைம்ல பார்ட்ஸ் என்ன செய்யும்? தேயோட டஸ்ட் எங்க போகும்? திரும்ப ஒயிலுக்குள்ள போகும். அப்ப ஒயில் ஃபில்டர்ல என்ன செய்யும்? கடைசியில ஃபில்டர் ஆகும். ஒயில் கருப்பாகிறது அது மட்டும் இல்லை, ஒயில் பத்த கொட்டல சூடுல என்ன செய்யற பத்தி கருப்பாகும். ஒயில கொஞ்சம் ஷைனிங் தன் வரைக்கும் கலந்துட்டா கண்டிப்பீங்க. உங்களோட முகம் சில நேரம் வழங்கும். அதுல இன்னும் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்கு கியர் பாக்ஸ் ஒயில் எல்லாம் கூட, சரியானே? காரணம் என்னன்னா அந்த தேஞ்சு தூள் எல்லாம் அதுக்குள்ளே கடந்து 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 அந்த தூளோட சேர்ந்த கலர் மாறுறதானே வழங்குதா? அலுமினியம் தொலைக்கிற இடத்த ரிவர்ட் அடிக்கிற இடத்துல பாருங்க, தூள் தூள் மாதிரி கிடக்கும். அப்படி கண்ணுக்கு தெரியாத மாதிரி சின்ன தூள்கள் என்ன செய்யும், அது மாறும். அப்ப நாம அளவு வெளிக்குள்ள வருவோம். என்ஜினை 3 பகுதியா பிரிக்கலாம். மேலிக்கிற பகுதி என்ன சொல்றேன்? ஹெட். நடுவுல வரால் பாடி. அடியில வரால் என்ன சொல்றேன்? சம், ஒயில் சம், ரைட்? ஒயில் சம், எண்ணெய் வாங்கு தொட்டி, ரைட்? சரியா? அப்ப ஹெடிங் போடுங்க. என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதிகள். என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதிகள். என்ஜின் ஒன்றின் பிரதான பகுதி. முதலாவது என்ஜின் தலை. என்ஜின் தலை, என்ஜின் தலை. என்ஜின் ஹெட், என்ஜின் ஹெட். இரண்டாவது என்ஜின் உடல். என்ஜின் உடல் அல்லது கட்டம், அல்லது கட்டம். என்ஜின் உடல் அல்லது கட்டம். என்ஜின் பாடி, என்ஜின் பாடி. மூன்றாவது எண்ணெய் வாங்கு தொட்டி. எண்ணெய் வாங்கு தொட்டி, oil sum, oil sum, oil sum, right? அப்ப ஹெடிங் ஓடுங்க. இந்த 3ஐயும் பிரிச்சு பார்க்க போறோம். இதுல மூணாவது நான் பார்க்க போறது இந்த பாடி, என்ஜின் பாடியை பார்க்க போறேன், ரைட்? ஹெடிங் என்ஜின் உடல் அல்லது கட்டம். என்ஜின் உடல் அல்லது கட்டம். இந்த என்ஜின் பாடி ரைட், என்ஜின் உடல்ல இந்த உடலுக்குள்ளான் என்ன செய்யும்? தகனம் நடக்கும். விளங்கிட்டா? கவனிங்க,
இந்த என்ஜின் பொடி இப்படி நினைக்குன்னா இந்த என்ஜின் பொடிக்குள்ளான உங்களுக்கு என்ன நினைக்கும் இப்படி உருளரிக்கும் சைடுக்குள்ள விடுறேன் வழங்குதா இப்படி உருளரிக்கும் அதே மாதிரி இஞ்ச அளவு உருளரிக்கும் ரைட் அதே மாதிரி இஞ்ச அளவு உருளரிக்கும் இது நாலு உருளைக்கு நான் கீறேன் ரைட் படுங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆகிக்கிறேன்னா ரைட் இப்படி 4 உருளைக்கு பார்க்கும் இந்த 4 உருளைக்குள்ள என்ன நடக்கும் தகனம் நடக்கும் அப்ப இந்த என்ஜின் பொடி வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்டா அச்சில வச்சு இரும்பு வச்சு போட்டு நடுவில் சுழச்சி ஓட்ட எடுக்கிறது அச்சில வச்சு வார்ப்பிரும்பால செய்யப்பட்டிருக்கு வார்ப்பிரும்ப சொல்றது இங்கிலீஷ்ல வார்ப்பிரும்பு இங்கிலீஷ்ல சொல்ற காஸ்ட் அயன் சரியானே காஸ்ட் அயன் காஸ்ட் அயன் வார்ப்பிரும்பால செய்யப்பட்டிருக்கு பிள்ளைந்தானே அப்ப இந்த இன்ஜின பொடி உங்களுக்கு தெரியும் இன்ஜினை கண்டிங்க எல்லாரும் கண்ணால இன்ஜினை கண்டிங்கன்னா மேல ஒரு கிரே கலர் மாதிரி கொஞ்சம் இப்படி தனி இரும்புண்டா ஷைனிங் இருக்கு தெரியுமா இதுல கொஞ்சம் சின்ன கட்டு கலர் மாதிரி சின்ன ஷேப் மாதிரி இருக்கு கண்டிப்பீங்க இன்ஜின் பொடிக்கு மேல ரைட் முடிஞ்சது கூட ஹார்ட் ரைட் அது என்ன இன்ஜின் உடல் ரைட்டா ரைட் அப்ப இன்ஜின் உடல் நேரத்தில் செய்யப்பட்டியும் காஸ்ட் அயனால வார்ப்பிரும்பால செய்யப்பட்டிருக்கும் மெயினான தகனம் எங்க நடக்கிற இந்த பொடிக்குள்ள நடக்கும் ரைட்டா இந்த பொடிக்குள்ள என்ன இருக்கும் உருள் இருக்கும் சரியானே உருள் இருக்கும் உருளை சிலிண்டர் போர் பிஸ்டன் கனெக்டிங் ரோட் எல்லாமே எங்க இருக்கும் இதுக்குலாம் இருக்கு ரைட் எல்லாம் நம்ம பார்க்கணும் ரைட் அடுத்தது உங்களோட கூலன் தண்ணி தெரியும் தானே கூலன் வாட்டர் கண்டிப்பீங்க பச்சை கலர்ல இருக்கும் ரேடியேட்டர் தண்ணி சொல்லுவீங்க பச்சை கலர்ல இருக்கும் சிவத்த கலர்ல இருக்கும் அந்த நீல கலர்ல இருக்கும் இது எல்லாமே எதுக்குள்ள ஓடும் இதுக்குள்ளலாம் ஓடும் விளங்கிட்டா இதுக்குள்ள என்ன செய்யும் இந்த கூலண்ட் வாட்டர் இப்படி சுத்தி ஓடும் இதுக்குள்ள ஓண்டுக்குள்ளே துளை இருக்கும் இப்ப இதை மேல் பக்கம் இப்படி எடுத்தோம்னா இப்படி துளையா இருக்கும் சுத்தி இந்த துளைகளுக்குள்ள இந்த துளை வந்து இப்படி கீழுக்கு வர இப்படி வரும் இப்ப துளைன்னா துளை இப்படி வரும் இப்படி வரும் விளங்குதா மேலுக்கு இருந்து ஹோசால வரும் ரைட்டா ஹோசால வந்து இதை சுத்தி அடிச்சுட்டு திரும்பி அதே ஹோஸ்குள்ள திரும்பி ரேடியேட்டருக்கு போகும் அது நாம கூலிங் சிஸ்டம் படிக்க கூட படிப்போம் கூலிங் தொகுதி படிக்கும் தானே அன்றா படிப்போம் அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் கூலண்ட் வாட்டர் ஓடுறதுக்கான வழிகளும் எதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள இருக்கு அட் த சேம் டைம் ஒயில் ஓடுறதுக்கான வழியும் எதுக்குள்ள இருக்கு ரைட்டா 2-3 நாளும் கிடக்காது ரைட் ஒரு நாள் மிக்ஸ் ஆகாது ரெண்டும் தனித்தனியாத்து போகும் இதை சுத்தி ஃபுல்லா தண்ணி என்ஜின் காலையில ஸ்டார்ட் பண்ண கூடால என்ஜினை சுத்தி இப்படி தண்ணி ஒயில் இருக்கு அதுக்கு நடுவுலாம் பிஸ்டன் இருக்கு விளங்குதா அப்ப மெட்டலும் காலையில கூல் அரிக்கும் இதுவும் கூல் அரிக்கும் ஒயிலும் கூல் அரிக்கும் அப்ப இல்லாத எஞ்சி சூடாக்கணுங்கிறதுக்காக உள்ளுக்கு ஒரு ஆள் இருப்பாரு ஹீட்டர் போறோங்கிறாலாம் அவ்வளோ இன்னங்கிறதெல்லாம் நம்ம போற படிக்கும் சரியானே இப்போதை பாத்துக்கோங்க அப்ப என்ஜின் பொடியில நோட்ஸ் எடுங்க பல எழுதுங்க வலு உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடமாகும் வலு உற்பத்தி செய்யப்படும் முக்கிய இடமாகும் ரைட் இதனுள் தனி அல்லது பல உருளைகள் காணப்படும் ஃபுல் ஸ்டாப் தொடர்ந்து எழுதுங்க வார்ப்பிரும்பை பயன்படுத்தி வார்ப்பிரும்பு காஸ்ட் அயன் வார்ப்பிரும்பை பயன்படுத்தி அச்சில் வார்ப்பதன் மூலம் என்ஜின் உடல் உற்பத்தி செய்யப்படும் வார்ப்பிரும்பை பயன்படுத்தி அச்சில் வார்ப்பதன் மூலம் என்ஜின் உடல் உற்பத்தி செய்யப்படும்
இவ்வுற்பத்தியின் போது உருளைக்கான தொலை போர் உருளைக்கான தொலை போர் குளிரல் திரவம் உருளைக்கான தொலை போர் குளிரல் திரவம் செல்வதற்கான வழிகள் குளிரல் திரவம் செல்வதற்கான வழிகள் உராய்வு நீக்கி எண்ணெய் உராய்வு நீக்கி என்னடா ஆயில் லூப்ரிகேஷன் ஆயில் உராய்வு நீக்கி எண்ணெய் செல்வதற்கான வழிகள் என்பன காணப்படும் உராய்வு நீக்கி எண்ணெய் என்பன செல்வதற்கான வழிகள் காணப்படும் ரைட் ஓகே இதுல கண்டினியூட்டி இதுல படம் சம்பந்தமான விவரங்கள் இதுல ஓடுற படம் எப்படி இருக்கும் ஓடுற அமைப்பு எப்படி இருக்குங்கிற பிசிக்கல் படங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும் உங்களுக்கு நேரு காட்டும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் குட் பாய்